வெல்கம் டு ராவன் அகாடமி. நம்ம இப்போ ரீசெண்டாக நடந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் டயர் 2ல் குட் அட்டம்ப்ட்ஸ் எவ்வளோ இருக்குது என்ன ஏதுன்னு இப்போ பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரியும், இப்போ நம்ம 18, 20 2 டேஸ் எக்ஸாம்ஸ் நடந்துச்சு. அதே மாதிரி இப்போ 18, 20 இன்னும் நாளைக்கு நடக்க போகுது. ஸோ 18ல் நடந்த இதை இப்போ நம்ம பார்க்கலாம். அதுமாதிரி 18ல் நடந்த எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அதில் கம்பேர் பண்ணுறப்ப ஆப்டிடியூட்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக கேட்கல. 1-2 சம்ஸ் கால்குலேஷனில் கொஞ்சம் டஃப்னஸ் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ இது நான் நார்மலாக கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருந்திருப்பேன். ஆக்சுவலாக 25ங்கிறது எல்லாருமே பேஸ் 30க்கு அவுட் ஆஃப் 25 எல்லாருமே போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு 2 கொஷின் 3 கொஷின் எக்ஸ்ட்ராவாக போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவுக்கு சேஃப் ஸ்கோராக இருக்கும். ஆப்டிடியூட் ரீசனிங்கில் ஒரு 55 அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு அது குட் அட்டம்ப்ட்ஸ் தான். ஹை அக்யூரேசியில் நீங்கள் இந்த மாதிரி செக்ஷன்ஸ் வைஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு ஜாப் இருக்குது கன்ஃபார்மாக இருக்கும். அதுமாதிரி இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஓவரால் செக்ஷன் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எல்லாருமே இங்கிலீஷ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லேருந்து அதுமாதிரி ஒக்காபுலரி கேட்டிருந்ததுலேருந்து எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. 45க்கு நியர்லி 40 கிட்ட கண்டிப்பாக எடுத்துடலாம். அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் இருந்துச்சு. ரொம்ப டஃப்னஸ் லெவல் இங்கிலீஷில் அவங்க இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. ஆப்டிடியூட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ரீசனிங்கில் இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு, ஒரு 2 கொஷின். அதுமாரி ஆப்டிடியூடில் கால்குலேஷன் வைஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஒரு 2-3 கொஷின் மட்டும் கால்குலேஷன் ரொம்ப டஃப்பாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுவுமே நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது தான். அதுமாதிரி ஜிஎஸ் ஓவரால் கொஞ்சம் இந்த மொத்த எல்லா செக்ஷனும் கம்பேர் பண்ணுறப்ப ஜிஎஸ் கொஞ்சம் டஃப்னே சொல்லலாம். ஏன்னா நமக்கு அது ஃபுல்லாகவே தெரிஞ்சுருந்துக்கணும். 4 ஆப்ஷன் கொடுத்து சூஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அதுமாதிரி ஸ்டேட்மெண்ட் 1:2, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ், அந்த மாதிரி கொஷின்ஸும் நிறையா இருந்துச்சு. ஸோ ஜிஎஸ் கொஞ்சம் அதிகமாக அடிச்சிருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு இதோட அதிகமாக அடிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் சான்சஸ் இருக்கும். அதுமாதிரி இப்போ எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிடியூட் ரீசனிங்கில் ஓவராலாக ஒரு 55 அட்டன் பண்ணுற மாதிரி வச்சுருந்தீங்கன்னா ஓகே. அதுமாதிரி இங்கிலீஷில் ஒரு 40, அதுமாதிரி ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 15. இதுவே மேக்ஸிமைஸ்டாக உள்ளது தான் நான் இப்போ எல்லாமே போட்டிருக்கேன். இதுமாதிரி போட்டிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு இது ஒரு குட் அட்டம்ப்ட்ஸ் மாதிரி. அதுமாதிரி கம்ப்யூட்டரில் செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும். அதுமாதிரி நமக்கு சிஜிஎல் டைப்பிங் தெரியணும். சிஜிஎல் டைப்பிங்கில் 2000 கீ ஸ்ட்ரோக்ஸ் அடிச்சிருந்தால் போதும். ஸோ நான் 2100 கீ ஸ்ட்ரோக்ஸ் போட்டிருக்கேன். 2100 கீ ஸ்ட்ரோக்ஸ் ஓரளவுக்கு ஓகே தான். ஏன்னா இப்போ அதேமாதிரி டைப்பிங்கில் இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, கரெக்டாக இவ்வளோ வேர்ட்ஸ்னு சொல்லி கொடுக்கல. இப்போ 2000 கீவேர்ட்ஸ் 2000 கீ ஸ்ட்ரோக்ஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணால் 2000, 2100, 200க்குள்ளே தான் கொடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரி கொடுக்கல. ஃபுல்லாக டைப்பிங்கில் பேஜ் வைஸ் அப்படியே போய்கிட்டே இருக்குது. 3-4 பேஜஸ் போய்கிட்டே இருக்கும். ஸோ என்னடா நீங்கள் டைப்பிங் பண்ணுறப்போ ஃபுல்லாக பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஆனால் அதை முடித்ததுக்கப்புறம் எத்தனை கீ ஸ்ட்ரோக்ஸ் அடிச்சுக்கோங்கன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது ஓரளவுக்கு ஓகே. இப்போ இதெல்லாம் மொத்தமாக கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு 110 ஓவரால் குட் அட்டம்ப்ட்ஸ் ஒரு 110. ஸோ இது ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் இதுலேருந்து மேபி சேஞ்ச் ஆகலாம். ஒரு 5-10 கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் கூட ஆகலாம். மேபி ப்ளஸ் ஆர் மைனஸ் 5-10 கொஸ்டின்ஸ் கூட ஆகலாம். இதுலேருந்து ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு மேபி இருக்கலாம். ஆனால் இந்த அட்டம்ப்ட்ஸ் நீங்கள் ஹை அக்யூரேசியில் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹை அக்யூரேசியில் 110 அடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஜாப் இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கும். ஏன்னா இப்போ நான் அட்டன் பண்ணி போட்டிருக்கிறது எல்லாமே ஒரு ஆவரேஜ் தாண்டி ஒரு இது. இப்போ நீங்கள் நார்மலாக எல்லோரும் ஒரு 25 அட்டன் பண்ணாங்கன்னா நீங்கள் ஒரு 28, 27, அதுமாதிரி இதில் ஒரு 25 அட்டன் பண்ணுறாங்கன்னா நீங்கள் 28 கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா சான்சஸ் இருக்கும். அதுமாதிரி இங்கிலீஷ்லையுமே ஒரு 45 இங்கிலீஷ் ஈஸியாக தான் இருந்துச்சு, அதனால தான் 40 போட்டிருக்கேன். அதுமாதிரி ஜிஎஸ் கொஞ்சம் டஃப் தான். ஜிஎஸ் நம்ம நார்மலாக போடுற மாதிரி இல்லை, கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் டீப்பாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இருந்தாலுமே ஒரு 15 ஒரு நல்லா ஃபார்மில் இருக்கவங்க 15 ரீசனபுளாக உள்ளது தான். அதுமாதிரி கம்ப்யூட்டரில் செக்ஷனல் கட் ஆஃப் கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்கணும். அதுமாதிரி டைப்பிங் கீ ஸ்ட்ரோக்ஸ் 2100 கீ ஸ்ட்ரோக்ஸ் அதுமாதிரி கிளியர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இப்போ ரீசெண்டாக கரெக்டாக நம்ம எக்ஸாம் மார்னிங் அப்போ தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அடிஷ்னலாக ஒரு 600 மெம்பர்ஸை டயர் 2க்கு செலக்ட் பண்ணியிருந்தாங்க. 600 மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா டயர் 2க்கு ஸோ அவங்கள எப்போ அவங்களுக்கு கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணலாம், எப்போ இது பண்ணலான்னு வந்துச்சுன்னா கரெக்டாக எக்ஸாமுக்கு 2 டேஸ் முன்னாடி தான் வந்துருந்துச்சு. ஸோ எக்ஸாமுக்கு 2 டேஸ் முன்னாடி தான் அவங்க கிளியர்டுன்னு சொல்லி அவங்களோட லிஸ்ட்டை விட்டு ஒரு 600 மெம்பர்ஸ் அடிஷ்னலாக டயர் 2 கூப்பிட்ருக்காங்க.
20 எக்ஸாம்ஸ்க்கு, நாளைக்குரிய எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ நீங்கள் அதான் எப்போவுமே வந்துட்டு ப்ரிப்ரேஷன்லேயே இருக்கணும். இப்போ அந்த 600 மெம்பர்ஸில் யார் யாரெல்லாம் ப்ரிப்ரேஷன்லேயே இருந்தாங்களோ அவங்களாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கிளியர் பண்ண சான்சஸ் அதிகம். இப்போ இந்த 600 பேரில் நிறைய பேர் வந்துட்டு 0.1 0.2 கட் ஆஃபில் ஃபெயில் ஆகிருப்பாங்க. அவங்க வந்துட்டு நம்ம தான் ஃபெயில் ஆகிட்டோமே, நம்ம எதுக்கு Tier 2 படிக்கணும் அப்படின்னு உள்ளவங்களால் கண்டிப்பாக இந்த இதில் ஷைன் பண்ண முடியாது. ஸோ கண்டினியூஸாக இதில் யார் யார் படிச்சிருந்தாங்களோ கண்டிப்பாக அவங்க வந்துட்டு அவங்களுமே வந்துட்டு ஒரு நல்ல காம்படிஷன் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ சிஜிஎல் இப்போ எஸ்எஸ்சி படிக்கிறவங்களுக்கு ஒரு விஷயந்தான், நீங்கள் பாஸு ஃபெயிலு இதிலே வந்துட்டு இந்த இவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க, இதோட ஜாஸ்தியாக கொடுத்துருக்கீங்கனாலும் கண்டினியூஸாக அதுக்கடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்கள் ஒரு போஸ்டிங் ஜாயின் பண்ணுற வரைக்குமே வந்துட்டு நீங்கள் எப்போவுமே விடாதீங்க. ஸோ இது மேபி உங்களுக்கு நீங்கள் இதில் கூட ஒரு சின்ன சின்ன வேரியேஷன் கூட இருக்கும். ஸோ நான் வந்துட்டு பர்சனலாகவே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நிறைய இந்த மாதிரி குட் அட்டம்ப்ட்ஸு அந்த கட் ஆஃப்லாம் பார்த்து வச்சுருப்பேன். அந்த ப்ரெடிக்ஷனுமே தாண்டி ஒரு சில டைம்லலாம் வந்துட்டு அவங்க அதை தாண்டி கூட கட் ஆஃப் போகும். ஒரு 5 மார்க்ஸ் கூட அதிகமாக போகும். அந்த மாதிரி நான் ப்ரிடிக்ஷனில் பார்த்த வரைக்கும் எல்லா ப்ரிடிக்ஷன்லையுமே நான் பாஸ் ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருந்தேன். கடைசி பார்த்திங்கன்னா 1 மார்க்கில் வந்துட்டு நான் 110 CHSL வந்து மிஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இது கண்டிப்பாக சொல்லணும். ஒரு மார்க் நான் எடுத்திருந்தேன்னா அந்த டைமில் CHSL கிளியர் பண்ணியிருக்கலாம். அது ஒரு 4-5 இயர்ஸ் பேக்கில் உள்ள CHSL. இது நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த ப்ரெடிக்ஷனை தாண்டி நீங்கள் வந்து உங்களோட ப்ரிப்ரேஷனில் கண்டினியூஸாக இருங்க.